நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கின்றன. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கின்றன. ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரம் அல்ல. வழக்காடும் நான் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டுள்ளேன். இப்படி எல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதை மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, அவன் பக்தி பகல் வேஷமே ஆகிவிட்டதை காட்டுவதற்காக. உனக்கேன் அக்கறை? உலகில் எவருக்கும் இல்லாத அக்கறை இன்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலும் ஒரு பொது நலன் கலந்திருக்கின்றன. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல என்னை குற்றவாளி என்கின்றார்கள். இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதை சற்று பின்னோக்கி நடந்து வந்து பார்த்தால் இவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கிட்டு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் என் பாதையில் படம் எடுக்கும் பாம்புகள் எழுந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. தீர்ப்பு எழுதுவதற்கு முன் கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்திற்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? ரங்கூன் என் உயிரை வளர்த்தது, என்னை உயர்ந்தவன் ஆக்கியது. திருமண கோலத்திலே இருக்கும் என் தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கிலே சம்பந்தப்பட்டு இதோ குற்றவாளி கொண்டிலே உங்கள் முன்னால் நிற்கின்றாலே இந்த ஜாலக்காரி ஜாலி. இவள் வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் திரிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். தான வந்த என் தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக. ஆம், கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி. மங்களமான பெயர், ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து நிற்கின்றது. கையிலே குழந்தை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணி கருணை கொன்று காப்பாற்றினர் பலர். அதில் சில காளையர்கள் கைமாறாக அவள் காதலை கேட்டனர். கொலை வழக்கிலே கைதாகி நிற்கின்றான் இந்த கொடியவன் வேணு. இவன் பகட்டால் மயக்க முயன்றான் என் தங்கையை. நான் மட்டும் தடுத்திருக்காவிட்டால் என் தங்கை அப்பொழுதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுளின் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்ற வந்தனர். பிரதி உபகாரமாக அவள் கடைக்கன் பார்வையை கேட்டு அதிலே தலைமையானவன் இதோ இந்த பூசாரி. கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால் கல்யாணி உலகில் புழுவாக துடித்தபடியாவது உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இந்த பூசாரி. தன் குழந்தையை இந்த இரக்கமற்ற உலகிலே விட்டுச் செல்ல அவள் விரும்பவில்லை. ஆதரவற்ற தன் குழந்தை துடி துடித்து சாவதை அவள் விரும்பவில்லை. அவளை கொன்று விட்டார். விருப்பமானவர்களை கொள்வதில் விந்தை ஒன்றும் இல்லை. உலக உத்தமர் காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவகாரணி சீலர் அவரே நோயா துடித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டி கொன்றுவிட சொல்லியிருக்கிறார். அது கஷ்டம் வருவதை காண சகிக்காமல் அதே முறையைத்தான் கையாண்டிருக்கிறார் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டில் இருந்து திரும்பி ஒரு தமிழனுக்கு வாழ இங்கு வழி இல்லை. தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண் வாழ்வதற்கு இங்கு பாதுகாப்பு இல்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்திருந்தால், கோடீஸ்வரன் வீட்டு பள்ளியரிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால், மாளிகை வாசலின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை. ஆனால் இதைத்தான் இந்த நீதிமன்றம் விரும்புகிறதா? பகட்டு என் தங்கையை துரத்தியது, பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை மிரட்டியது, மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை பயன்படுத்தியது, ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அவள் ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், ஆட்டத்தை போக்கியிருக்க வேண்டும். இன்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணியை? இல்லை, அதுவும் என் வழக்குத்தான். தங்கையின் மானத்தை அழிக்க எண்ணிய மாப்பாவிற்கு புத்தி புகட்ட அண்ணன் ஓடுவதில் என்ன தவறு? கல்யாணி தற்கொலை செய்து கொண்டது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் காரணம்? கல்யாணி கஞ்சிக்கு வழி இல்லாமல் அழிவிட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா, அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளையர்களை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? வஞ்சத்தின் குற்றமா, அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைத்த வஞ்சகளின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலியிலே நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரை சொல்லி காலசேபம் நடத்தும் கயவர்களின் குற்றமா? இத்தனை குற்றங்களும் களையப்படும் வரை குணசேகரங்களும் கல்யாணிகளும் குறைய போவதில்லை. இதுவே எங்கள் வாழ்க்கை ஏட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம்.